ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். ராஜானா சிம்பாவா? ஏகப்பட்ட அதிகாரம். ஆனா அதை விட ஏகப்பட்ட தலைவலி அவருக்கு. ஒரு பக்கம் பக்கத்து நாட்டு மன்னர்கள் போர் போர்னு படையெடுத்து வந்து மிரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசியல்வாதிங்க பண்ற கூத்து தாங்க முடியல. இதுக்கெல்லாம் மேற வீட்டிலும், அதாவது அவரோட சொந்த வாழ்க்கையிலும் ஒரே நிம்மதி இல்லாத பிரச்சனை. ராஜா என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு. சரி, நம்ம ஊர் எல்லையில ஆற்றங்கரை ஓரமா ஒரு பெரிய ஞானி சாமியார் இருக்காரே, அவரை போய் பார்த்தா ஒரு வழி கிடைக்கும்னு முடிவு பண்ணி தன்னோட குதிரைப்படை யானைப்படை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கிளம்புனாரு. அங்க போனா நேரம் சரியில்லை. அந்த சாமியார் ஆசிரமத்துல இல்ல. அவரோட சீடர் மட்டும்தான் அங்க இருந்தாரு. ராஜாவுக்கு பொறுமை இல்ல. தான் மனசுல இருந்த எல்லா கஷ்டத்தையும் அந்த சீடர்கிட்ட கொட்டி தீத்துட்டாரு. தம்பி, எனக்கு இதெல்லாம் சரியாகணும், நான் என்ன பண்ணணும்னு கேட்டாரு. அந்த சீடரும் யோசிச்சாரு. நம்ம குரு இப்போ இங்க இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு, அதையே நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு ராஜாவை ஆத்துக்கு கூட்டிட்டு போனாரு. மன்னா, நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். இந்த ஆத்துல இறங்கி ராமா 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 அப்படின்னு 3 வாட்டி சொல்லிட்டு முங்கி எழுந்துருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் பனி போல கரைஞ்சு போயிடும். எங்க குரு இருந்தாலும் இதையே தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. மன்னரும் அந்த சீடர் மேல இருந்த நம்பிக்கையில ஆத்துல இறங்கி 3 தடவை ராமான்னு சொல்லிட்டு முங்கி எழுந்து வந்தாரு. என்ன ஆச்சரியம்! அவர் மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு நிம்மதி. சந்தோஷமா தன் படைய திரட்டிக்கிட்டு அரண்மனைக்கு கிளம்பிட்டாரு. மன்னர் போறதும் அந்த சாமியார் குரு ஆசிரமத்துக்கு திரும்பி வர்றதும் சரியா இருந்துச்சு. தூரத்துல பெரிய படை போறத பார்த்த குரு சீடர்கிட்ட ஓடி வந்து, என்னப்பா இது, ராஜா எதுக்கு இங்க வந்தாரு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு. சீடர் நடந்த எல்லாத்தையும் புன்னகையோட சொன்னாரு. குருவே, ராஜா ரொம்ப வருத்தத்தோட வந்தாரு. நீங்க இல்லாததால அவர் ஆத்துல இறங்கி 3 தடவை ராமநாமத்தை சொல்லி குளிச்சுட்டு போக சொன்னேன். அவரும் அப்படியே செஞ்சாரு அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதும் குருவுக்கு கோபம் வரல. ஆனா பயங்கர அழுக வந்துடுச்சு. ஐயோ, நான் இத்தனை வருஷமா உனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் வேஸ்டா போச்சேன்னு சொல்லி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. சீடர் பதறி போயிட்டாரு. குருவே, நான் என்ன தப்பு பண்ணனேன், ராமநாமம் சொல்றது தப்பான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த குரு கண்ணீரை தொடச்சிக்கிட்டே சொன்னாரு. மடையா, ராம அப்படின்னு ஒரே ஒரு தரம் சொன்னாலே போதும். இந்த ஜென்மத்துல இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல, போன ஜென்மத்து பாவம் வர்ற ஜென்மத்து பாவம்னெல்லாம் தீர்ந்து முக்தி கிடைச்சிடும்னு நான் ஊர் ஊரா போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா இந்த சின்ன பிரச்சனைகளுக்கு போய் 3 தரம் சொல்லுன்னு சொல்லி அந்த ராமநாமத்தோட மகத்துவத்தை இவ்வளவு கம்மியாக்கிட்டியே. அந்த ராஜாவுக்கு ராமநாமத்தோட முழு சக்தி எப்படி தெரியும் அப்படின்னு வருத்தப்பட்டாரு. சீடரும் தான் செஞ்ச தப்ப நினைச்சு மன்னிப்பு கேட்டாரு. ராமநாமத்தோட மகிமைய எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு தினமும் ராமநாமம் சொல்லுவோம்.